ஹாய் ஆல், வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஷை கேர்ள். என்னடா கையில் இவ்வளோ சாமா ஒரு மாதிரி இப்படிலாம் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு குயிக்காக ஒரு ஐடியா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிளம்பு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கு BMICHல. ஸோ நான் நேற்று வந்து போனேன். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படிலாம் போல், பட் கொஞ்சம் நல்லா திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஒரு ஹால் மாதிரி காட்டலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஹால் அவ்வளோ பெரிய ஹால்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை, பட் ஜஸ்ட் லைக் ஒரு குட்டி ஐடியா. நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் எடுக்கலாம், இதெல்லாம் பிளான் பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்து. ஸோ ஐ ஷோ அப். நான் வந்து என்னென்ன ஐடி வாங்கினேன், என்னென்னா கொஞ்சம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இந்த இடத்துல வந்து நெவர் எண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்ப வருஷ காலமாக போயின்னு இருக்குது. ஸோ வந்து ஒன்றுமே பண்ண முடியறதில்லை. பட் அதை பார்த்துட்டு இருந்தால் வந்து வீடியோவே வந்து ஷூட் பண்ண முடியாதுன்றதுனால பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ நீங்கள் வந்து BMICH ஸ்டால் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் 12th வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 12th to 21st வரைக்கும் போகுது நிறையா. கம்மிங் சண்டே வரைக்கும் மார்னிங் 10 to ஈவினிங் நைட் 10 வரைக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ ஹாஃபில் இருக்கீங்க, கொஞ்சம் லீவில் இருக்கீங்கன்னா வீக் டேஸ் போங்க. ஓகே, வீக் டேஸ் போனீங்கன்னா அது என்ன ஒரு நல்ல விஷயம், கொஞ்சம் ரஷ் இருக்காது, கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து அப்படி பண்ணால். வீக்கெண்ட்ஸில் என்ன ஆகிடும்னா செம்ம ரஷ் ஆகிடும், பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் இன் ஹோம். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்போ தான் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் மார்னிங் ஹவர்ஸ் போனாலுமே வந்து கொஞ்சம் ஆறுதலாக பார்த்துட்டோம். ஈவினிங் ஒரு ஆஃப்டர் 4 ஆகும்போது again கொஞ்சம் ரஷ் ஆகும். ஓகே, ரெண்டாவது விஷயம், அங்கே போகும்போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோத் போட்டு போங்க. அடுத்து ரொம்ப அந்த ஹெவி பேக்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக போங்க. அப்போ தான் உள்ளுக்கு சுற்றி நம்ம வந்து அது இதுன்னு பார்த்து தேடும்போது கொஞ்சம் டயர்டானாலும் ஓகே, இந்த மாதிரி ஹெவியாக எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். இல்லாட்டி அதையும் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான க்ளோத். முக்கியமாக வந்து உங்களோட ஃபுட்வேர். ஓகே, ரொம்ப தூரம் அலைஞ்சி உள்ளுக்கு அந்த மெயின் ஹாலுக்குள்ளலாம் உட்காரத்துக்கு எங்கேயும் பெருசாக சீட்டிங் ஏரியா அப்படின்னு இல்லை. நீங்கள் வெளியில் வந்து தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர் வந்து போட்டு போங்க. ஈவன் ஒரு ஸ்லிப்பர்ஸ் ஒரு ஃப்ளாட்டீஸாக இருந்தால் இன்னுமே நல்லது. ஓகே, அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் எடுக்கிற திங்ஸ்லாம் ரொம்ப பிராண்டடாக லைக் ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்குது. ஃப்ரம் லைக் ட்ரெஸ்லேருந்து, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து, ஷூஸ், பேக், அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் எல்லாம் மிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த முறை வந்து டிரெக்டாக இந்தியாவிலேருந்து வந்து வெண்டர்ஸ் வந்து ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. லைக் டெல்லி, அப்புறம் வந்து இன்னும் 2-3 ஸ்டால்ஸ் பார்த்து டிரெக்டாக மேலே நேம் போர்ட்ஸே அடிச்சிருக்குது. ஸோ சிலது வந்து கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ், சிலது வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி எடுக்கலாம், சிலது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஷாப்ஸ் உள்ளுக்கு இருக்க ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் செலக்டிவாக வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு இட்ஸ் அ குட் டீல். BMICHல வந்து அந்த மெயின் ஹால் இருக்குல்ல, நான் அதுக்கு வந்து நான் போகல. ஃபஸ்ட்டே நான் என்ட்ரன்ஸ் ஆனதுமே லெஃப்ட் சைடு ஒரு ஹாலில் வந்து ஸ்டால்ஸ், சரி அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே தான் போகணும். ஸோ அங்கேயுமே நல்ல ஸ்டால்ஸ் அண்ட் கொஞ்சம் நல்ல திங்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்தது வந்து இந்த பாட்டில். இது ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ கேட்காதீங்க வாட்டர் பாட்டில் வந்து எடுத்தேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து லைக் 600 போட்டாங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் இதில் ஷாப்பில் இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், அந்த ஐட்டங்கள் தான் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து 600. எஸ், இட்ஸ் அ குட் ஒன், நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எஸ் இந்த மாதிரி. ஸோ இது வந்து 600 rupees. ஓகே, இட்ஸ் அ குட் டீல், ஆக்சுவலி இட்ஸ் அ குட் டீல். ஓகே, ஸோ இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து அந்த ஷாப்பில் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே ஷாப்பில் வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் இருந்துச்சு. ஓகே, அது வந்து ரெண்டமாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து 500. ஓகே, ஸோ 500க்கு இது ஓகே மாதிரி இருக்குல்ல. இது வந்து இந்த சிஸ்டர் வந்து அவங்க ஒர்க்குக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. உள்ளுக்கு ஒரு குட்டி ஸ்பூன், அப்புறம் இட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியும் ஓகேயா இருக்குது, யூஸ் பண்ணலாம், ரொம்ப அந்த இந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு 500 rupees. ஓகே, ஸோ வந்து பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல் போகிறவங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இட்ஸ் நல்ல ஒரு டீல். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஒரு 3 to 4 கலர்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ போனீங்கன்னா அதுவும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கினோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் எந்த சைஸ் வந்து அங்கே இருக்குல்ல. ஸோ அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அத்தியாவசியமானது. ஸோ நம்ம நார்மலி வந்து இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போனால் இது வந்து மிஸ் பண்ண மாட்டோம், எங்கேயாவது தேடி வாங்குவோம். பர்ஃப்யூம். ஓகே, இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பிராண்டட் நோ
not to be honest, no, not branded or something like that, but it's ஒரு நல்ல ஸ்மெல். கிட்டத்தட்ட இது ஒரு ப்ராடக்ட் ரெப்ளிகான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபாரெவர் எமிஷன் சொல்லி சுகர் பிளாஷ். ஓகே, ஸோ எஸ், இது வந்து எடுத்து நல்ல ஸ்மெல், லிட்ரலி நல்லாவே ஸ்மெல் இருந்துச்சு. ஸோ யா, இது வந்து எவ்வளோத்துக்கு எடுத்தோம்னா 1500. ஓகே, ஸோ இதில் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 236 ml. ஓகே, இட்ஸ் குவைட் பிக். ஓகே, ஒரு 6 to 7 months நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்மெல். ஆக்சுவலி அந்த கேண்டி அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தேடிட்டு இருந்தது வந்து நானும் சிஸ்டர் வந்து அந்த வஃபிள் கோன் கேக், யூனோ தட் குர்மிட் ஃப்ளேவர்ஸ் அந்த இதில். பட் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு குட்டி ஸ்டால் ஒன்று தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு, நிறையா ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் தேடி பார்த்து இதை எடுத்தோம். ஸோ இது இட்ஸ் 1500. ஓகேனா ஷாப்பில் வந்து இதே ரெப்ளிகாஸே வந்து 2800 போகுதுன்னு எனக்கு எஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ 1500 இட்ஸ் அ குட் டீல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எடுத்தோம். ஓகே, அடுத்து வந்து சும்மா ரெண்டும் ஐட்டம் போல் கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க. இதையே எடுத்து வந்து கேட்காதீங்க, என்னோட சிஸ்டர் தான் எடுத்தாங்க. 150 rupeesக்கு போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி ஒன்று இருந்து அது தொலைஞ்சு போச்சு சம்திங். ஸோ இது வந்து இந்த மாதிரி இது நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, வேணா எடுத்துக்கலாம். 150, 100க்கு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த 50 இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து. ஓகே, ஸோ இது பெரிய ஒரு டீல்லாம் இல்லை, பட் தட்ஸ் ஓகே. அப்புறம் ஸ்கன்ச்சீஸ், அந்த குட்டி குட்டி பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அது வந்து நான் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ யூனோ திஸ் ட்ரெண்டிங் தட் கேர்லி பேக், இது இவ்வளோ போட்டுறதுக்காக இந்த ஹேர் வால்யூம் இல்லை, இது என்னோட சிஸ்டருக்கு எடுத்தது. ஸோ இது வந்து 100 rupees, இது வந்து 100 rupees ஸ்க்ரன்ச்சீஸ் ஒன்று. யா, இட்ஸ் அ குட் குவாலிட்டி ஸ்க்ரன்ச்சி. அண்ட் அதே அந்த ஃப்ளவரில் குட்டி ஒன்று நான் எடுத்தேன். ஓகே, யூனோ தட் குட்டி வந்து 50 rupees. க்யூட்டில் இங்கே போடணுமோ இல்லை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த பேக் இதெல்லாம் ரொம்ப யூனோ ஒரு 100-150க்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஐட்டம் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தேடி எடுத்துக்கலாம். ஓகே, வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பூன் செட் வந்து என் சிஸ்டர் வந்து பார்த்து நல்லா இருக்குது வாங்குவோம் அப்படின்னு கோல்ட் கலர் ஸ்பூன் வேணும். இது வந்து 650, நல்ல டீலில் 650க்கு. இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் வந்து இதை அன்ராப் கூட பண்ணல, எடுத்துகிட்டு வந்தாக்கில் அப்படியே இருந்துச்சு. ஐ ஷோ யூ. இது வந்து இதில் இன்னொரு ஷேப்பும் இருந்துச்சு, பட் அது 950. ஸோ இது வந்து நைஸ், ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ராயலாக, ஒரு மாதிரி பாஷெல்லாம் இல்லாட்டி நம்மளே யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கும்ல, அதுக்காக இந்த இது வந்து இதில் எத்தனை இருக்குது ஆக்சுவலி 2 4 6 பீஸ் இருக்குது, 650. ஓகே, இதுவுமே வந்து அதே ஹாலில் இருக்க ஒரு இதில் வாங்கினேன். ஓகே, ஸோ இந்த கோல்ட் கலர் ஒரு ஸ்பூன் செட். ஓகே, இன்னும் நல்லாயிருக்கும், இதே மாதிரி தீமில் எல்லாமே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, சிறுக சேர்ப்போம் அந்த ஒரு மைண்டில் இது வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க ஒரு சன்கிளாஸ் க்ரேஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த சன்கிளாஸ் வந்து ஒன்று பார்த்து எடுத்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிராண்டடா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நோ, டு பி ஹானஸ்ட் நாட் பிராண்டட், பட் இட்ஸ் லைக் அ ரெப்ளிகா அந்த மாதிரி. ஸோ இது வந்து 1000 rupees. ஓகே, இதில் நிறைய ஷேப்ஸ் அண்ட் நிறைய இது வந்துருச்சு. இது வந்து மெயின் ஹாலில் இருக்க ஒரு ஸ்டால், BMSH மெயின் ஹால் போவோம்ல அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்டால். ஓகே, ஸோ இது அவங்களுக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. நான் கொஞ்சம் போட்டு பார்ப்பேன், நல்லா இருக்கேன். ஸோ வந்து நாங்கள் ஹாலிடேஸ் போகாட்டியுமே ஓகே, சும்மா இல்லைங்களா, அம்மா தான் அவங்க வந்து ரொம்ப விருப்பம் இந்த மாதிரி சன்கிளாஸுக்கு. ஸோ அவங்க வாங்கினா 1000 rupees. ஓகே, ஸோ சன்கிளாஸ் கொஞ்சம் விருப்பமானவங்க வாங்கணும் அப்படின்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கலாம், நிறையா கலெக்ஷன் இருக்குது, 1000 rupees. ஓகே, இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வளமையாகவே அந்த ஒரு ஸ்டால் வந்து எவ்ரி இயர் போடுவாங்க, அந்த ஒரு ஸ்டாலில் போய்ட்டு ஒரு more than ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அகெயின் அங்கே வந்து விக்டோரியா சீக்ரெட்டில் பர்ஃப்யூம் வந்து இருந்துச்சு. இது வந்து லவ் ஸ்பெல். ஸோ இது வந்து 1500. அகெயின் இட்ஸ் அ குட் டீல் இந்த மாதிரி. பிகாஸ் பர்ஃப்யூம் வந்து நாங்கள் என்ன பர்சோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா, நம்ம ஸ்டால்ஸ் இந்த மாதிரி பெரிய சேல்ஸ் போகும்போது 1-2 பர்ஃப்யூம் வந்து வாங்கி வச்சுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயருக்கே வந்து அந்த ஒரு அது வந்து யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து நானும் என் சிஸ்டர் வந்து இப்படி பண்ணோம். ஓகே, எவ்ரி டிசம்பர் வந்து இந்த மாதிரி இதில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்கும், அப்புறம் எக்ஸிபிஷன் அந்த கன்வென்ஷனல் சென்டர் இருக்குல்ல அங்கே அந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைஸில் 1000, 1200, 1500 அந்த மாதிரி இதுக்குள்ள பர்ஃப்யூம் இந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸ் வந்து இருந்தால் எப்படியாவது கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு 2 to 3 பாட்டில்ஸ் வந்து எடுத்தால் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக அது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த முறை இப்படி ஒன்று கிடைக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட்டு எடுத்த ஃப்ளேவர் வந்து இது இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த இதில் வந்து செரி பிளாசம்
ஃப்ரெஷ் பீச் அண்ட் இம்பாசிபிள் டு ரெசிஸ்ட். ஸோ நல்லா இருக்குது. இது வந்து ஃப்ரூட்டி அண்ட் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ அது வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து எடுத்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து சம் ரண்டம் சாக்ஸ். இது வந்து 250க்கு போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, ஆங்கிள் சாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க் போகிறவங்க, மென்ஸ், விமென்ஸ், ஜிம்முக்கு போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் வேணா பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து 250 நான் பார்த்ததுமே எடுத்தேன். பிகாஸ் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று தொலைஞ்சி போச்சு, ஒன்று இருக்குது. ஸோ யூனோ த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். ஸோ அதனால இந்த ஒரு பேக் இது 250. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செராவே. ஓகே, இது என்ன ஒரு ஸ்டோரினா, இது வந்து செராவேட ஸ்மூதிங் க்ரீம். ஓகே, இட்ஸ் லைக் அ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது வந்து நல்ல டீலில் கிடைச்சு. ஓகே, இது ப்ரைஸ் சொல்ல முன்னுக்கு எனக்கு தெரியல. இது வந்து ஓகே, ஐ ஜஸ்ட் செக் வெதர் இட்ஸ் அ ஜென்யூன் ப்ராடக்ட் ஓ சம்திங் லைக் தட். ஸோ ஐ ஜஸ்ட் செக் அண்ட் ஐ காட் திஸ் ஃபார் 3000. ஓகே, ஸோ கொஞ்சம் பெரிய டப் தான். இது வந்து மெயின் ஹால் இருக்குல்ல, மெயின் ஹால் அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் அதுலேருந்து சின்ன பாத்வேல அடுத்த ஒரு செக்ஷனுக்கு வந்து அது போகலாம், எக்ஸிட்டுக்கு ஓகே, உங்களுக்கு உள்ளுக்கு போனால் தெரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான். அதில் வந்து ஸ்டாலில் முன்னுக்கு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, இது தெரியல, நான் பார்க்கும்போது 2-3 டப் இருந்துச்சு. நிறையா இருக்குமான்றது எனக்கு முன்னாடி தெரியல. இந்த மாதிரி செராவேட, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் ஹேர் மாஸ்க், அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய டப்ஸ் தான், எல்லாம் 2500 to 3000 வந்து இட்ஸ் அ குட் டீல். ஸோ இது நல்லா யூஸ் ஆகும்னு நம்பி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இப்போ ட்ரை, எனக்கு கம்பினேஷன் தான், இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு எடுத்தேன். ஸோ எஸ், இட்ஸ் அ குட் டீல். ஸோ கேர்ள்ஸ் டேக் நோட்ஸ், தேடி போயிட்டு வாங்கிடுங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து எனக்கு எடுத்ததுலேயே இது ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து திட்டக்கூடாது, நான் ஏன் இதுவே இத்தனை தடவை வாங்குகிறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பர்ஃப்யூம் வந்து எடுத்தோம், சேம். ஸோ அதே முதல் லவ் ஸ்பெல் எடுத்தேன்ல, அதே இதில் வந்து அகெயின் ஐ டுக் another பர்ஃப்யூம். இது வந்து விக்டோரியா சீக்ரெட் ஆம்பர் ரொமான்ஸ்ன்னு சொல்லி, இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் தான், பட் இட்ஸ் குட், நல்லா இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஒரு ஹார்ட் மாதிரி ஸ்மெல், பட் இட்ஸ் குட் தான். யா கொஞ்சம் ஒரு லிட்டில் ஹார்டாக ஸ்மெல், பட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொஞ்சம் அந்த குர்மிட் ஃப்ளேவர் மாதிரி, அண்ட் 1 is புட்டி அண்ட் 1 is ஆம்பர். ஸோ எஸ், 3 பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் இயருக்கு இனி ஃபுல்லாக நாங்கள் பர்ஃப்யூம் மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். யாராவது கிஃப்ட் கொடுக்கலாம் வாய்ப்பில்லை, கொடுத்தா ஒன்று, மற்றபடி திஸ் இஸ் த திங். ஓகே, ஸோ இது வந்து எடுத்தோம் நாங்கள். ஆக்சுவலி ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம். அண்ட் எங்கள் சிஸ்டர் வந்து டபுள் டி இது. ஸோ முதல்ல சொல்ல மாட்டேன், அந்த பாட்டில் எடுத்தேன்ல 600 எடுத்தேன், அதுலேயே நான் இன்னொரு பாட்டில் எடுத்தோம், எனக்கு ஒன்று சிஸ்டர் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி அதர் கலர். ஓகே, ஸோ சேம் இந்த மாதிரி ஒரு இது 1 லிட்டர்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் 1 லிட்டர். இது ஒரு நல்ல டீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் போகிற பசங்க இருக்க பேரண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, எஸ், சொல்ல மறந்துட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டால்ஸுமே இருக்குது, எக்ஸசைஸ் புக்ஸ், அப்புறம் வந்து அந்த ஸ்டேஷனரி, அதுக்குமே வந்து சரசவியால் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் போகிற பசங்க பொண்ணுங்க நீங்களாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பல்காக எடுத்துக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ குட் டைம் டு டேக். ஓகே, அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா விட்டு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங் வந்து வாங்கினாங்க, பிளேட்ஸ் வாங்கினாங்க. ஓகே, இது வந்து நான் மெயின் ஹாலில் இல்லை, அந்த சைடில் இருக்க அந்த ஸ்டாலில் இருக்கிற, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹாலில் இருக்கிற ஒரு ஸ்டால் தான். அது வந்து கொஞ்சம் தொங்கலில் அப்படி கொஞ்சம் கார்னரில் தான் இருக்குது. ஃபுல்லி சேவர் ஐட்டம், நல்ல க்ரௌடுங்க, நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். இது வந்து 350. ஓகே, இந்த ஒரு பிளேட், பட் நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. லைக் ரொம்ப அந்த லெஸ் வெயிட் அப்படிலாம் இல்லை, நல்ல பிளேட். இதில் சைஸஸ் இருக்குது. இந்த சைஸ் இதோட கொஞ்சம் பெருசு அண்ட் ரொம்ப லார்ஜ். நிறையா சில்வர் ஐட்டம் இருந்துச்சு. எனக்கே அதை ஒரு 5 பெட்டி ஒன்று பார்த்தேன், பட் அதை வாங்க கிடைக்கல. பட் அதில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திங்ஸ் தேடி எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு ஒரு பிளேட் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளேட் வாங்கினாங்க. ஸோ 5 பிளேட்டுக்குமே அந்த நாங்கள் எண்ட் ஆஃப் பில் பண்ணும்போதுமே வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வச்சு, கிட்டத்தட்ட இதை 5 பிளேட்டுக்குமே வந்து 1600 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ குட் டீல் இந்த மாதிரி. ஸோ டிஸ்கவுண்ட்டும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில்வர் பிளேட். ஸோ இந்த ஹோம் மேக்கர் லேடிஸ் இஸ் ஃபுல்லாக ஓகே. ஆக்சுவலி எனக்குமே இந்த மாதிரி தட்டெல்லாம் ஒரே மாதிரி வீட்டில் தான் நல்லா இருக்கும். ஸோ 5 பிளேட் வாங்க. ஆக்சுவலி 10 பிளேட் வாங்குவோன்னா நான் சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட் 5 வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்படியா இருந்தால் திருப்பி எடுத்துக்கலாம், அப்படி நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம்னு சொல்லி அவன் மாதிரி கன்வின்ஸ் பண்ணி தாச்சு. ஸோ எஸ், இது ஒரு நல்ல ஒரு டீல். ஓகே, ஒரு பர்ச்சேசிங் தான். இது வந்து கிறிஸ்மஸ் தீமில் ஒரு பிளேட். நாங்கள் வந்து இப்படி கொஞ்சம் எவ்ரி இயர்னால் லைக்
ஸ்டால்ஸுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பிரிண்ட் பண்ண பிளேட்ஸ் வந்து நார்மலி கொஞ்சம் எடுப்போம், ஒரு சின்ன மெமரபிள். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கிறிஸ்மஸ் தீமில் எடுத்தாங்க. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் 750. யா, மற்ற கார்ட்டூன்ஸ் பிரிண்ட் பண்ணது 900, இட்ஸ் லைக் 750. எஸ், இட்ஸ் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல, லைக் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ இல்லையோ அந்த வைப்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட். அதுக்காக இந்த ஒரு பிளேட் வந்து அவங்க எடுத்தாங்க. இட்ஸ் நைஸ் ஒன், எப்பயாவது யூஸ் ஆகும் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு காஜல், லக்மியோட ஒரு காஜல் ஒரு குட்டி ஒரு ஸ்டாலில் வந்து எடுத்தேன். இது வந்து 400. ஓகே, ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் வந்து பிராண்டடோ ஜென்யூன், ஐ டோன்ட் நோ, பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஐ லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது 400 rupees. ஓகே, ஸோ அதான் நான் சொன்னேன், இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நீங்கள் வந்து எல்லா ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் அப்படி சூஸ் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் சீப்பாகவோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கலாம். பட் நீங்கள் 400ன்றது ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான். டெய்லி வியருக்கு இல்லாட்டி ஒகேஷனலுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் அதே முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, இங்கே எல்லாமே வந்து ஒரு ஹை அண்டாக பிராண்டடாக அப்படி வந்து இல்லை. ஸோ எஸ், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் இங்கே போகாமல் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மஸ்காரா வந்து என்னோட சிஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸ்கை ஹை மஸ்காரா தெரியுதா? ஸோ இது வந்து இது எவ்வளோ போட்டாங்க, 500, 550, 500 மாதிரி தான். யூஸ் பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருக்குன்ட்டுன்னு. எஸ், இதுவுமே அந்த நம்ம நல்லா ஒரு காஸ்மெட்டிக் இதில் போய் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கே எடுத்தது தான். ஸோ ப்ளஸ் ஒரு ஜஸ்ட் ரண்டமாக ஒரு லிப்ஸ்டிக். ஓகே, இது வந்து பிராண்டட் அப்படிலாம் இல்லை, என்னோடய சிஸ்டருக்கு அவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குட்டி ஒரு லிப்ஸ்டிக். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ், எனக்கு இது எப்படியுமே சூட் ஆகாது பிகாஸ் ஐ யூஸ் லிட்டில் டார்க் கலர்ஸ். அவங்களுக்கு எடுத்தாங்க. பட் இதுவுமே வந்து 500. ஓகே, அந்த தான் சொன்னேன், எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ப்ரைஸில் இருந்தால் நீ கேன் ட்ரை அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கலையான்னு கேட்டால் எஸ், ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஓகே, நிறைய ட்ரெஸ் ஸ்டால்ஸ் வந்து இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் ப்ளஸ் சைஸ் வந்து கொஞ்சம் குறைவு. ஓகே, இப்போ நீங்கள் உள்ளுக்கு ஒரு 10 ஸ்டால் எடுத்திங்கன்னா ப்ளஸ் சைஸ் வந்து ஒரு 2 ஸ்டாலில் தான் இருக்குது. பட் மீடியம், ஸ்மால் அந்த சைஸஸில் நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் நீங்கள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ எங்கள் அம்மா வந்து அதில் வந்து ப்ரோ, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஷோயிங் இந்த ஃப்ராக். ஓகே, இது வந்து ஒரு ஃப்ராக், ஜஸ்ட் ஒரு பிளெயின் ஃப்ராக். இட்ஸ் டீசெண்டான ஒரு மெட்டீரியல், ரொம்ப அந்த பாலியஸ்டர் அப்படிலாம் இல்லை. இந்த ஒரு ஃப்ராக் இது எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஓகே, இது வந்து 500 rupees. இந்த ஃப்ராக் வந்து 500 rupees. ஸோ எங்கள் அம்மா பார்த்ததுமே வந்து இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதில் ஒரு 4 ஃப்ராக்கோ 3 ஃப்ராக் எடுத்தாங்க. ஓகே, இது வந்து 500 rupees. இது செம்ம சீப். ஓகே, இது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டிஸ்போஸ் பண்ணாலும் இட்ஸ் லைக் ஓகே அந்த மாதிரி தான். ஸோ இப்படி கொஞ்சம் தேடி நீங்கள் வேணால் எடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக் ஒன்று எடுத்தாங்க, இது எடுத்தாங்க, இந்த பிளாக் கலர் பிரிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் பட் சேம் பேட்டர்ன், யூனோ ஜஸ்ட் அந்த நம்ம வீட்டுக்கு போட்டு போகல அந்த மாதிரி இதில் எடுத்தாங்க. ஸோ இது ஒரு 500. ஓகே, ஸோ 500க்கு சீப் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். இந்த காலத்தில் 500க்குலாம் என் துணியே 500 கிடையாது. அதில் வேறு டெய்லர் அண்ட் அவுட்டு ஃபீஸை கேட்டால் தலை சுற்றி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் தேடி எடுக்கணும். சைஸஸுமே வந்து ப்ளஸ் சைஸ் இல்லை, கொஞ்சம் குறவு, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறவு. ஓகே, ஸோ கொஞ்சம் தேடி எடுப்பீங்களா இருந்தால் பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சும்மா ஒரு டிஷர்ட் சும்மா பார்த்தேன். ஒரு 600 rupeesக்கு வந்து போட்டிருந்தாங்க, 650 அந்த மாதிரி. 650. ஸோ சும்மா 2 டிஷர்ட் எடுத்தேன், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு டிஷர்ட், இது வந்து XXLன்னு நினைக்கிறேன். இந்த டிஷர்ட் இது வந்து 650க்கு ஓகே இல்லை, நீங்களே சொல்லுங்களேன். ஷேப்னா 650க்கு. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, இருந்த டிசைனில் சும்மா எடுத்தது, பெரிய கலெக்ஷன் இருக்குல்ல. பட் ஓகே, இதுவுமே ஒரு 650 ஃப்ளோரல். ஸோ அந்த மாதிரி இந்த 2 டிஷர்ட் தான் ஏ சைஸுக்கு இருந்துச்சு. ஸோ இருந்ததில் 2 சும்மா செலக்ட் பண்ணி எடுத்தேன். ட்ரெஸ் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ட்ரெஸ் நிறையா ஃப்ரம் பாத்திக் டு ஜீன்ஸ், அப்புறம் வந்து டிஷர்ட்ஸ், டாப்ஸ். அதான் சொன்னேன், இந்தியாவிலேருந்து டிரெக்டாக வந்து வெண்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நல்ல காட்டன் டாப்ஸ், அந்த காட்டன் ஃபுல் செட்ஸ் இருக்குது, லைக் குர்த்தி, பேண்ட், ஷால், அதெல்லாம் வந்து நல்ல காட்டன், ஜெய்ப்பூர் காட்டன் அந்த மாதிரி. அதெல்லாம் 5000லேருந்து இருக்குயா, 5000 அப்படின்றது நல்ல கலெக்ஷன். சிலது குவைட் எக்ஸ்பென்சிவ் சின்ஸ் அந்த மெட்டீரியல், அந்த டிசைன்ஸ் அந்த மாதிரி. பட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்து வந்து பாய்ஸுக்கு வந்து நிறைய டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் 750, அப்புறம் buy one get one அதெல்லாமே வந்து போகுது. ஸோ மென்ஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான ஃபார்மல் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டக் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சும்மா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள்.
ஃபிட் ஆன் பண்ணலாம், அங்கே நிச்சயமாக போட்டு பார்க்கலாம். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ போய் பாருங்கள். அடுத்து ஷூஸுமே இருக்குது. நான் ஷூஸ்லாம் எடுக்காதனால நான் வந்து காட்ட முடியல. பட் 2500 rupeesக்கு ஷூஸ் இருக்குது. நிறைய ஒரு கலெக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு தெரியல குவாலிட்டி வைஸ் தெரியல. பட் நீங்கள் 2500க்கு வாங்கி ஈவன் ஒரு 4 to 5 months யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணாலுமே இட்ஸ் லைக் ஓகேயாக இருக்க மாதிரி தான். யூனோ கம்பேரட்டிவ்லி நீங்கள் ஒரு ஷோரூம் ப்ரைஸ் நீங்கள் அதை இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். பட் சில ஷூஸ் நானே கொஞ்சம் சும்மா பார்த்த வரைக்கும் விளைஞ்சி இட்ஸ் a குட் ஒன், யூஸ் பண்ணலாம், டீசெண்டாக யூஸ் பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. ஸோ யூனிசெக்ஸ் ப்ளஸ் ஜென்ஸ் எல்லாமே. ஸோ ஷூஸ், அப்புறம் மென்ஸுக்கு டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக போய் ஒரு எட்டு பார்த்துருங்க. அடுத்து வந்து நான் ஏன் இதை போய்ட்டு சேலில் வாங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. பரம்பராட சாம்பிராணி டப்பா இது வந்து என்னோட சிஸ்டர் தான் வாங்கினாங்க. அவங்க ஒரு அந்த சொன்னேன், அவங்க ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஐட்டங்களுக்குலாம் ஒரு மாதிரி பைத்தியம், சரியா. ஸோ இது வந்து நார்மலாக ஆஃபர் போகுது. இவங்க வந்து ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. இது என்ன கம்பெனியால் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஸ்டால் ஒன்று இவங்களுக்கு நிறைய ஆஃபர் போகுது. எல்லாருமே 20%, 25% அப்படி ஆஃபர் போச்சு. ஸோ இது நாங்கள் வரமே சிங்கிள் பீஸா வாங்குவோம், சரியா. செம்ம ஸ்மெல், டு பி ஹானஸ்ட், நல்ல ஸ்மெல், ரொம்ப லாங் லாஸ்ட்டாக நல்ல ஸ்மெல்லுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஆஃபர் இது வந்து 25% ஆஃபர் போச்சுதா. ஸோ அதனால ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன். இது எத்தனை பீஸ் வருதுன்னா போயிட்டு நான் வந்து சொல்கிறேன். 12 கப்ஸ் வருது. ஓகே, 12 கப்ஸ் இதில் வந்து வருது. ஸோ இது கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினோம். அண்ட் நாங்கள் எவ்ரி இயருமே வந்து மறக்காமல் வாங்குறது இந்த பேக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். இது வந்து இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் ஐட்டங்கள் வந்து பெரிய ஒரு சைடில் போட்டிருப்பாங்க. இது எனக்கு கேட்டால் இந்த மாதிரி 4 இருக்கும் இதில். ஓகே, இந்த பேக்கில் வந்து 4 பேக்கெட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ரின்ஸோ அந்த வாஷிங் பவுடர், ஓகே சாரி நாட் ரின்ஸோ, வாஷிங் பவுடர். இது வந்து 1000, இந்த பேக் வந்து 1000. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எப்படி வந்து இதை இது பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 1000க்கு போட்டாங்க. அது ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கெட், அப்புறம் வந்து மல்டி பர்பஸ் க்ளீனிங் லிக்விட், அப்புறம் வந்து ஆபிக், அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1000. அந்த மாதிரி பேக்ஸுமே இருக்குது. 1600க்கு இப்போ 1605க்கு இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் அம்மா இல்லை எனக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இது வந்து சர்டன் பிராண்ட் அப்படின்றத தாண்டி நீங்கள் ட்ரெஸ் துவைக்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 4 பேக்கெட்ஸ் இருக்குது, லைக் 4 இருக்குது, 1000 rupees. ஸோ இது ஈச் வந்து 395. ஸோ ஹோம் மேக்கர் லேடிஸ், யூனோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இந்த மாதிரி அந்த செக்ஷனில் நிறையா வாஷிங் லைக் நிறையாமே வந்து இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட், க்ளீனிங் ஐட்டம்ஸ், ப்ரஷஸ், அந்த ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோம் மேக்கர் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் போய் பார்க்கலாம். நல்ல ஒரு ஆஃபரில் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே இதில் தான் நாங்கள் வந்து இந்த சும்மா அந்த க்ளீனிங் லிக்விட்ஸ் வந்து எடுத்தோம். இதெல்லாம் 300 போட்டிருந்தாங்க. யூனோ சில பிராண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னா அல்லூடும் விலைலாம் எல்லாமே 700க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 250, 300க்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் டோட்டலாக எடுத்த திங்ஸ் வந்து இப்படி தான் ஒரு சர்டின் இல்லை, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுத்தோம். அதான் சொல்கிறேன், பிளான் பண்ணி இதே எடுக்கணும்னு போனதில் இது பார்த்து அந்த மாதிரி எடுத்தோம். தவிர வந்து பிலோஸ் அந்த ஐட்டங்கள்ஸ் நிறையா ஸ்டால் போட்டாங்க. பிலோ, அப்புறம் கார்பெட், ரக்ஸ், அந்த ஐட்டங்களும் இருக்குது. ஃபுட் ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா நான் போகும்போது கொஞ்சம் லேட் ஆனதால் வெளியில் எனக்கு பெருசாக பார்த்துக்க கிடைக்கல. ஒன் ஸ்டாப் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் அந்த பர்கர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு. பட் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் கொஞ்சம் கம்மி மாதிரி ஃபீல் ஆச்சு, தெரியல அது நான் அந்த ஒரு சைட் வந்து நான் போக கிடைக்கல. ஸோ அடுத்து வந்து நிறையா வந்து ஸ்லிப்பர்ஸ் இது இருக்குது, ஸ்லிப்பர் ஷூஸ் அந்த ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ போய் பார்க்குறவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கலெக்ஷனும் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இது ஸ்கூல் நீடட் ஐட்டம்ஸ், பேக்ஸ், அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷனரி ஐட்டமே உள்ளுக்கு 2-3 ஸ்டால்ஸ் எல்லாமே நான் கண்டேன். ஸோ உள்ள நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு போனீங்கன்னா வந்து டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. கொஞ்சம் ஆறுதலாக போயிட்டு கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்தால் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். அண்ட் நிறையா ப்ரமோஷனல் ஸ்டால்ஸும் இந்த முறை வந்து கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ்லேயே வந்து கவர்மெண்ட் லைக் ஆயுர்வேதிக் அந்த ஒரு இது வந்து ஸ்பாஸ் நாட் ஸோ ஸ்பா செட்டப், பட் அந்த கால் மருந்தெல்லாம் போட்டு நீவி விடுற மாதிரி ஒரு செட்டப் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அதில் நிறைய பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வந்து இது பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளுக்கு வந்து நிறையா கண்டெய்னர்ஸ், ஐ மீன் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்,
ஸ்டூல்ஸ், சேர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் 2-3 ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ் போய் பாருங்கள். 20th வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏர்லியாக போங்க. அடுத்து வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போங்க. கம்ஃபர்டபுள் ஃபுட் வேர். ரொம்ப ஹெவியாக திங்ஸ்லாம் நீங்கள் தூக்கிட்டு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு பேக்கை மாட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் வசதியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் மெயின் ஹாலுக்குள்ளே ஃபுட் ஸ்டால்ன்றது பெருசாக கிடையாது. அந்த இந்த ஸ்டால்ஸ் இருக்குது, லைக் தொதல் ஐட்டங்கள், லைக் அந்த ஸ்வீட் தொதல் அந்த ஐட்டங்கள் இருக்குது. அடுத்து வந்து சிப்ஸ் அப்படி இருக்குது. ஸோ உள்ளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டே நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா வெளிலேருந்து வாங்கிட்டு, ஐ மீன் வெளியில் இருக்க ஸ்டால்லேருந்து எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஓகே இருக்கும். ஸோ எஸ் இது வந்து இவ்வளோத்துக்கும் நான் இவ்வளோ கால்குலேட்லாம் பண்ணல. பட் இது வந்து உண்மையாகவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக சில ப்ராடக்ட்ஸ் கிடைச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ் நீங்கள் எல்லோரும் 20th வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது, டைம் 10 வரைக்கும் இருக்குது. நேற்று நாங்கள் அதுலேருந்து வெளில வரும்போது சரி 9:50, எஸ் எக்ஸாக்ட்லி 9:50. ஸோ எஸ் போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் ஐடியா அவ்வளோதான். இது இருக்குப்பா கேர்ள்ஸ், யூ நோ வாட் ஐ மீன், யூ நோ த கேர்ள் மேத்ஸ் திங். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து வாங்குவீங்கன்னா வாங்கலாம். அண்ட் நீங்கள் ஹை-எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் சும்மா போய் நிறைய பேக் ஸ்டால்லாம் இருக்குப்பா. ரெண்டமாக குட்டி குட்டி கியூட் ஹேண்ட் பேக்ஸ் அந்த ஐட்டங்கள் இருக்குது. அண்ட் நிறைய பேங்காக் ஐட்டம்ஸ் அந்த ஸ்டால்ஸ்னு ஒரு 3-4 ஸ்டால் வந்து பெரிய க்ராக்ஸ், அப்புறம் வந்து பேங்காக் ட்ரெஸ்ஸஸ், கார்ட் செட்ஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ் அதுவுமே இருக்குது. பேங்காக் எல்லாமே பேங்காக்ல இருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ராக்ஸ், பெரிய பெரிய அந்த ஸ்லைடர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போய் பார்க்கலாம். ஸோ எஸ் இதுதான் 2025ஓட ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஹால். இது ஹால் மாதிரி இருந்துச்சாலாம் தெரியல, பட் ஓகே. ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நோ இந்த காமெண்ட். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட் டாடா, பாய் பாய், டேக் கேர்.